ஒரு பீட்டில் இனம் பியர் பாட்டிலால் எக்ஸ்டிங்ட் ஆயிருக்கும்னு சொன்னா உங்களால் அதை நம்ப முடியுதா? ஜுலோ டி மார்ஃபா பெக்கேவில்லை. இதுக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பீட்டில் வகை. பார்க்க பெருசா ஆரஞ்சு கலர்ல பலன்னு இருக்கும். இதுக்குள்ள பொறுத்த வரைக்கும் யாரு நல்லா ஆரஞ்சு கலரா பெருசா இருக்காங்களோ அவங்க தான் கெத்து, அவங்க தான் வந்துட்டு மேல. சோ இந்த மேல் பீட்டில்ஸ் எல்லாம் மேட் பண்றதுக்காக ஃபீமேல்ஸ் தேடும் போது நல்ல ஆரஞ்சு கலர்ல பலன்னு பெருசா இருக்கிற மாதிரி பீட்டில்ஸா தேடுமாமா. ஒரு பியர் பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இதே டிஸ்கிரிப்ஷன்ல தானே இருக்கும். ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌனா பலன்னு பெருசா இருக்கும் அல்லவா? சோ இந்த பீட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பியர் பாட்டில் ஃபீமேல்ஸ் நினைச்சுக்குது. ஏன்னா இந்த அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்காது. அதுங்களுக்கு சில சயின்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சில கேட்டகரிஸ்ல வந்துட்டு டிக் பண்ணுச்சு அப்படின்னா அது கூட போய் நம்ம மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நினைச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல இது மனிதர்கள் உருவாக்கின சில விஷயத்தை கூட இதுகளோட டைப்னு சொல்லி நினைச்சுக்கும். இதை வந்துட்டு சூப்பர் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த பீட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு பியர் பாட்டில்ஸ் பார்க்கும்போது வாழ்ந்தா இவ கூட தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பியர் பாட்டில்ஸ் கூட போய் மேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ராத்திரி பகலா உட்காந்து ஹம்ப் பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு அந்த மேல்ஸ் வல்னரபிளா இருக்குமா? சோ மீதி பிரெடேட்டர்ஸ் வந்துட்டு அந்த மேல்ஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. சில நேரங்கள்ல இதுக்கு மேட் பண்ணிட்டு இருக்கும்போது எறும்புகள்லாம் வந்து கடிச்சதுகளை சாப்பிட்டு இருக்குது. சில டைம் இந்த மேல்ஸ் வந்துட்டு டயர்ட் ஆகி டீஹைட்ரேஷன்ல கூட செத்து இருக்குது. அந்த நேரத்தில் ரியலான ஏதாச்சும் ஒரு ஃபீமேல் பீட்டில் வந்தா கூட நீ ஓரமா போ அப்படின்னு தள்ளி விட்டு போட்டு இந்த பீர் பாட்டில் மேலேயே அதோட மொத்த அட்டென்ஷனையும் கொடுத்துட்டு வந்துருக்குது. இது வந்துட்டு சில பேருக்கு ரிலேட்டபிளா இருக்கும். என்னதான் நிறைய பேர் நம்ம மேல எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாலும் நம்ம அதையெல்லாம் விட்டு போட்டு நம்ம வேற சைட்ல எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருப்போம். அதுல எஃபர்ட்ஸ் போடுறதும் கடல்ல உப்பு போடுறதும் ஒரே விஷயம் தான், யூஸ்லெஸ். இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் விட்டு போட்டு பாட்டில்ஸ் மேல அன்பு காட்டினதுனால ஒரு டைம்ல வந்துட்டு புதுசா பேபிஸ் பிறக்கவே இல்லை. இதுக்கு நியர்லி எக்ஸ்டிங்டே ஆயிருச்சு. அப்பதான் சில சயின்டிஸ்ட் வந்து இதை நோட் பண்ணிட்டு இந்த பியர் பாட்டில க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த பியர் கம்பெனியும் அந்த ஷேப்ல அந்த கலர்ல பியர் பாட்டில்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பீட்டில்ஸ் எக்ஸ்டென்ஷன்ல இருந்து தப்பிச்சிருச்சு. இதுல இருந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது? டோன்ட் ட்ரை டு மேட் வித் சம்ஒன் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபைண்ட் them attractive. அதர்வைஸ் நீங்க எக்ஸ்டிங்ட் ஆயிருவீங்க. சோ தயவு செஞ்சு வெளியில பாக்கறதுக்கு பலன்னு ஷைனியா இருக்கக்கூடிய எம்டி பாட்டில்ஸை சேஸ் பண்ணாதீங்க. இப்ப ரீசன்ட் ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பீட்டில்ஸ் வந்துட்டு ஆரஞ்சு கலர் சேஃப்டி கோன்ஸ் கூடயும் சேஃப்டி வெஸ்ட் கூடயும் மேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. சோ பேசிக்கலி எது ஆரஞ்சு கலர்ல இருக்குதோ அது கூட எல்லாம் மேட் பண்ண ட்ரை பண்ணுது.